அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவியாழினி. நான் 2ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். நான் இப்பொழுது ஒரு மரத்தின் குரல் பற்றி கதை கூற வந்துள்ளேன். ஒரு கிராமத்தில் விறகு வெட்டி ஒருவன் இருந்தான். அவன் காட்டிற்கு சென்று மரங்களை வெட்டி விறகாக எடுத்து வந்து ஊருக்குள் வியாபாரம் செய்தான். அப்படி பல நாட்களாக, பல மாதங்களாக செய்தான். ஒரு நாள் அனைத்து மரமும் தீர்ந்து விட்டன. இறுதியாக ஒரு மரம் மட்டுமே இருந்தன. அவனுக்கு மிகவும் கவலை. இனி நாம் எப்படி சம்பாதிப்பது என்று மறுநாள் காலை காட்டிற்கு சென்றான். அப்பொழுது அவனை வெயில் அதிகமாக தாக்கியது. ஒரு மரத்தடியில் அமர்ந்தான். அந்த மரம் பேசியது. நீ அனைத்து மரங்களையும் வெட்டிவிட்டாய், இறுதியாக நான் மட்டுமே இருக்கிறேன் என்றது மரம். அதுக்கு விறகு வெட்டி கூறினான். மரங்களை வெட்டினால்தான் நான் என் குடும்பத்தை நடத்த முடியும் என்று விறகு வெட்டி கூறினான். அதற்கு மரம் கூறியதாம், என்னை மட்டும் விற்றாதே, நான் உனக்கு விதைகள், காய்கறிகள், பழங்களை தருகிறேன், நீ அதை விதைத்து வியாபாரம் செய் என்றது மரம். அதற்கு விறகு வெட்டி சம்மதம் கூறி அதை வாங்கி வீட்டிற்கு சென்றான். வீட்டில் உள்ள சிறிய நிலத்தில் அதை விதைத்தான். சில நாட்களாக, சில மாதங்களாக காய்கறிகள், பழங்கள் வளர்ந்தன. அவனை அதை எடுத்து வியாபாரம் செய்து அவன் சந்தோஷமாக இருந்தான். ஒரு நாள் காட்டிற்கு சென்று அந்த மரமை பார்க்க சென்றான். அந்த மரம் சந்தோஷமாக இருந்தன. அதற்கு விறகு வெட்டி கேட்டான். நீ என்ன இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்றது விறகு வெட்டி. அதற்கு மரம் கூறியதாம், உன்னால் நான் பயனடைந்தேன், என்னால் நீ பயனடைந்தாய் என்றது மரம். அது எப்படி என்று விறகு வெட்டி கேட்டான். அதற்கு மரம் கூறியதாம், உன்னால் வெட்டப்பட்ட சில மரக்கன்றுகள் வளர தொடங்கியது, அதனால்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றது மரம். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்பது பழமொழி. மரம் வளர்ப்போம் நாமும் பயன்பெறுவோம் என்பது புதுமொழி.